சண்டேவான நேத்துமே மார்க்கெட் ஓப்பனா தான் வந்து இருந்துச்சு. பட்ஜெட் 2026 அந்த பிரசன்டேஷன் வந்து நடந்துச்சு. அந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் அண்ட் தென் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வர போறாங்கன்றதெல்லாம் டீடைலா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் நேத்து ஓப்பன்ல தான் வந்து இருந்துச்சு. நேத்து வாலட்டிலிட்டியா தான் வந்து இருந்துச்சு. அந்த வாலட்டிலிட்டிக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அண்ட் தென் இங்க மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அப்புறம் நிறைய கம்பெனிஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அண்ட் தென் சேல்ஸ் நம்பர் வந்து வெளிய வந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டா இங்க மார்க்கெட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு? மெயினான ஒரு சேஞ்சஸ் அண்ட் தென் நம்ம ஒரு காமன் மேனா இருக்கும் அப்படின்னா நமக்கு எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். ஃபாரின் பர்ச்சேசஸ் அப்புறம் நம்ம டிராவல்லாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான அந்த டாக்ஸஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நம்ம பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான அந்த கஸ்டம் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க. 20% இருந்து இப்ப 10% குறைச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முன்னாடி டிசிஎஸ் வந்து 5% வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப 2% கொடுத்தாலே போதும்னு சொல்றாங்க. எஜுகேஷன் அப்புறம் மெடிக்கல் ரெமிடன்ஸ்மே இங்க வந்து குறைச்சிருக்காங்க. டிசிஎஸ் 2% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. சோ இது வந்து 10 லேக்கு மேல நம்ம அந்த அமௌண்ட் அனுப்புறோம் அப்படின்னா இந்த டிசிஎஸ் வந்து 2% அப்படின்றத சொல்லிருக்காங்க. இங்க டியூட்டி எக்ஸம்ஷன் வந்து இங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் இங்க அப்ளையன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து மொபைல் போன்ஸ் அப்புறம் இங்க சோலார் பேனல்ஸ் அப்புறம் மைக்ரோவேவ் ஓவன்ஸ் இந்த மாதிரி இருக்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே இங்க டியூட்டி எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மெடிசன் அப்புறம் ஹெல்த் கேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா 17 கேன்சர் ட்ரக்ஸ்க்கு இங்க வந்து 0.8 கஸ்டம் டியூட்டி வந்து சொல்லிருக்காங்க. டயபிட்டிஸ் அப்புறம் கேன்சர் இந்த ஒரு மெடிசன்ஸ் எல்லாமே இப்ப சீப் ஆக போகுது. ஃபுல் டியூட்டி எக்ஸம்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு 7 ரேர் டிசீஸ்க்கான அந்த ஒரு மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே இது எல்லாமே இங்க மெடிசன் கேர்ல எடுத்துட்டு வந்து மூவா இருக்கு. ஏவியேஷன் அண்ட் டிஃபென்ஸ்ல பார்க்கும்போது இங்க ஏர்கிராஃப்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்க டாக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. லெதர், ஃபுட்வேர், சீ ஃபுட் எல்லாமே இங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ்னால இங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சோ அந்த இடத்துலயுமே இங்க டியூட்டிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. எது இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க ஆல்கஹாலுக்கு 1% இருந்து 2% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அம்ப்ரெல்லா அப்புறம் அது கூட வர பார்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இங்க வந்து டியூட்டிஸ் ஏத்திருக்காங்க. F&O ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே வந்து ஏத்திருக்காங்க. எஸ்ஜிபிஸ் இருக்கு அப்படின்னா பிரைமரியா வாங்கி அவங்க ஓன் பண்றாங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்து இங்க கேபிட்டல் கெயின்ஸ்க்கான இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்கு. செகண்டரியா யாரா வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ்க்கான எக்ஸம்ஷன் வந்து கிடையாது. யார் ஃபுல்லா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லிருக்காங்க. கார்ப்பரேட் பைபேக்ஸ்மே இங்க டாக்ஸ் வந்து ஏத்திருக்காங்க. இங்க கார்ப்பரேட் ப்ரோமோட்டர்ஸ்க்கு 22%, நான் கார்ப்பரேட் ப்ரோமோட்டர்ஸ்க்கு 30% இங்க டாக்ஸ் வந்து ஏத்திருக்காங்க பைபேக் ஆஃப் த ஷேர்ஸ்ல. இன்கம் மிஸ் ரிப்போர்ட்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா 100% இருந்து 120% வரைக்குமே இங்க டாக்ஸ் வந்து போடுவோம்னு சொல்லிருக்காங்க. சோ இது எல்லாமே ஓவராலா இந்த பட்ஜெட்ல ஒரு காமன் மேனுக்கு தேவைப்படுற விஷயமா வந்திருக்கு. இப்ப நம்ம மார்க்கெட் நியூஸ் அண்ட் தென் அதர் நியூஸ் உள்ள போவோம். இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல எல்லாமே டீடைலா வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்ப மார்க்கெட் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஐடிசி ஸ்டாக்க பத்தி பாத்துருவோம். நேத்துல இருந்து இந்த சிகரெட் டாக்ஸ் எல்லாமே அவங்க அப்ளிகபிள் வந்து ஆக போகுது. சோ அதனால இங்க சிகரெட்டோட பிரைசஸ் வந்து ஏற போகுது. சிகரெட்டோட பிரைசஸ் ஏற ரீசனால இங்க வால்யூம் கன்சம்ஷன் வந்து டிராப் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி அந்த வால்யூம்ஸ் வந்து டிராப் ஆகுது அப்படின்னா சைனாவோட அந்த இல்லீகல் சிகரெட்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்கும். அந்த சைனாவோட சிகரெட்ஸ் உள்ள வருது அப்படின்னா அது எல்லாமே ரேட் கம்மியா இருக்கும். மக்கள் எல்லாருமே அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க இந்த பிராண்ட்ஸோட சிகரெட்ஸ் எல்லாமே கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சரி, இப்ப சிகரெட்டோட பிரைஸ் எவ்வளவு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெகுலரான சிகரெட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல, அது வந்து 95 ரூபா வந்து இங்க வந்து பேக்கேஜோட பிரைஸா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அது 120 இருந்து 125 ரூபாய் வரைக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு, ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. 25 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் ஏறுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிரீமியம் சிகரெட்ஸ்ல 76 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கிறது எல்லாமே 50 இருந்து 55 ரூபாய் வரைக்கும் பர் பேக்கேஜ் வந்து ஏற போகுது. லாங் சிகரெட்ஸ் இந்த கிங்ஸ் மாதிரியான சிகரெட்ஸ் எல்லாத்தையுமே இங்க பர் பேக்கேஜுக்கு 50 ரூபாய்க்கு மேல வந்து ஏற போகுது. ஸ்லிம் சிகரெட்ஸுமே இங்க வந்து 50 ரூபாய் வந்து பேக்கேஜ் வந்து ஏற போகுது. இந்த மாதிரி இந்த பேக்கேஜஸ் எல்லாமே ஏற ரீசனால இங்க சிகரெட்டோட கன்சம்ஷன் வந்து குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. 7 வருஷமா கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு டாக்ஸ்ல எந்த ஒரு கையும் வைக்கல. பட் ஆனா இப்போ வந்து வச்சிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல எப்ப வைப்போம் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கல. சோ இந்த ஒரு ரீசனால ஒரு கிளாரிட்டியே இல்லாம அந்த டாக்ஸ் ஏத்திட்டே போற ரீசனால ஐடிசி கம்பெனி ஒரு நெகட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல நேத்தே இறக்கிருந்தாங்க. ஒரு 3% இருந்து 4% வரைக்கும். இன்னைக்கான நாள் இறக்குனாங்க அப்படின்னா கூட 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். 2026 ஸ்டார்டிங்கே இந்த சேல்ஸ் நம்பர் வந்து உண்டாய்க்கும் இந்த டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கலோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வருது. சோ அதுல வந்து ஃபுல் டீடைலா வந்து பார்க்க போறோம். இப்போ அந்த சேல்ஸ் நம்பர் மட்டும் பார்க்க போறோம். ஹுண்டாய் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இங்க டொமஸ்டிக் சேல்ஸாவே 59,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. அந்த நீங்க ஓவரால் சேல்ஸ் கம்பைன் பண்ணும்போது 73,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த ஜிஎஸ்டியோட சப்போர்ட்ஸ்னால நடந்த ஒரு விஷயமா இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்மே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ஹுண்டாயோட எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட் 20% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறுது. 14,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கலோட அந்த சேல்ஸ் பொறுத்தவரை 41% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இங்க யூனிட்ஸ் வந்து ஏறி இருக்கு. 71,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இவியை பொறுத்தவரை இங்க 72% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இது எல்லாமே ஓவராலா இந்த ஹுண்டாய் and டாடா மோட்டார்ஸ் அவங்களோட இந்த ஜனவரி மந்தோட அந்த ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. சோ இந்த 2026 சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் நம்பர் வெளிய வந்திருக்கு. இங்க வந்து யூனிட்ஸா இங்க டிஸ்பேட்ச் பண்ணி இங்க ரீட்டைலர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஹோல்சேல்ஸ்க்கு அனுப்புவாங்கல்ல, சோ அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிய வந்திருக்கு. 5,57,000 வண்டி வந்து யூனிட்ஸ் வந்து இந்த ஜனவரி 2026 அப்ப இங்க டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க டீலர்ஸ்க்கு. இது வந்து 26% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. முன்னாடி வந்து 4,40,000 வண்டி தான் வந்து இங்க டிஸ்பேட்ச் வந்து பண்ணிருந்தாங்க. இப்ப அதோட அதிகமா ஏறி இருக்கு. ஹெல்த்தியான ரீட்டைல் டிமாண்ட் வந்திருக்கு. இது எப்படி தெரியுது அப்படின்னா வாகன் டேட்டாவோட அந்த ரிப்போர்ட்ல தெரியுது. 4,91,000 வண்டி வந்து ஹீரோ மோட்டார்ஸோட வண்டி வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. குளோபல் பிசினஸ் சூப்பரா வந்திருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸோட அந்த ஒரு இயர் ஆன் இயர் பேசிஸ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 24% வந்து ஏறி இருக்கு. சோ இவங்களுமே 2026 ஸ்ட்ராங்கா வந்து எடுத்து வைக்கிறாங்க. சன்ஃபார்மோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இங்க எஸ்டிமேஷன்ஸோட கொஞ்சம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சேல்ஸ் பொறுத்தவரை 15% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு.
எபிட்டா மார்ஜின் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எபிட்டாமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 23% எபிட்டா வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல மூவா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோபல் இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸோட சேல்ஸ் வந்து இங்க வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் சேல்ஸ் வந்து இங்க வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் சன்ஃபார்மா கம்பெனியோட அந்த ஒரு சேல்ஸ் பொறுத்தல ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் தான் இங்க சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ அந்த இன்னோவேட்டிவ் ட்ரக்ஸ்மே இங்க ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஷிஃப்டா வந்திருக்கு சன்ஃபார்மா கம்பெனிக்கு. இந்தியா பிசினஸ்மே 16.2% இங்க வந்து growth ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சோ இங்க இந்தியா பிசினஸ்மே சூப்பரான growth வந்து இருக்கு. இங்க மார்க்கெட் ஷேர் பொறுத்தல 8.4% மார்க்கெட் ஷேர் இங்க வந்து ஓன் பண்றாங்க இந்தியா பிசினஸ்ல. பொட்டன்ஷியலான எம்எஃப்என் ட்ரக்குக்கான அந்த ஒரு பிரைசிங் பொறுத்தல கொஞ்சம் அன்சர்டனிட்டி வந்து இருக்கு யூஎஸ்ல. சோ அது வந்து ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. சோ அதனால இங்க வேற இடத்துல வந்து அதை ஷிஃப்ட் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. அந்த மிட்டிகேஷன் வந்து ஷிஃப்ட் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ ஓவரால் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட சன்ஃபார்மாவோட Q3 ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. ஆனாலும் மார்க்கெட்ல 2.5% வந்து இறக்கி இருக்காங்க. சோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 48% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி 503 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மே வந்து ஏறி இருக்கு. 5400 கோடி ரூபாய் இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே சூப்பரா வந்திருக்கு. ஸ்லிப்பேஜஸ் எல்லாமே இங்க வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. மெயினா இந்த மைக்ரோ ஃபைனான்சியல் வந்து இருக்கும்ல சோ அந்த இடத்துல தான் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல சைனா வந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 5.76% வந்து இருக்கு. சோ இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. சோ இது வந்து இங்க அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பீட் பண்ணி தான் போயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்மே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. சிஓ என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து லெண்டிங்லயும் டெபாசிட்ஸ்லயும் அப்புறம் இங்க வெல்த் பிசினஸ்லயும் சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஃபியூச்சர்ல மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணி சொல்றாரு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q3 ரிசல்ட் சூப்பரா தான் இருக்கு. ஆனா மார்க்கெட்ல வந்து இறக்குறாங்க. நிறைய அனலிஸ்ட் வந்து 100 ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ண வேணாம். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏறி இருக்கு மார்க்கெட்ல. விப்ரோ, டிசிஎஸ் அந்த நீங்க எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ஐடியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னா அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே டாக்ஸ் ரிலீஃப் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் ஹாலிடே டில் 2047 இப்போ கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு. சோ அப்படி டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க காசு வந்து ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. சோ அதுக்கு 2047 வரைக்கும் நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. சோ லேண்ட் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த எலக்ட்ரிசிட்டி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனாலுமே அதுக்கான டாக்ஸ் வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த நீங்க ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இங்க டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்து ஜாப் கிரியேஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். சோ நம்பூர் வந்து அட்ராக்டிவான ஒரு பிளேஸா வந்து மாற ஆரம்பிக்கும். சோ அந்த ஒரு மூவ்மெண்ட்னால இங்க எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே வந்து ஏத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த டைம்லயுமே நம்ம வந்து விப்ரோ மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். மத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லீவ் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்திருக்கு. நிஃப்டி வந்து நேத்துக்கான நாள்ல இறங்குறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபுல்லாவே எஸ்டிடி தாண்டியுமே நிறைய ரீசன்ஸ் வந்திருக்கு. மெயினா எஸ்டிடி தான் வந்து ரீசனா வந்திருக்கு. எஸ்டிடி ஏத்த ரீசனால இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க ட்ரேடிங் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி ட்ரேடிங் பண்ணல அப்படின்னா வால்யூம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். சோ இங்க சென்செக்ஸோட அந்த ஒரு ட்ரேடிங் வால்யூமே கம்மியா இருக்கும்போது மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸே உள்ள வரல அப்படின்னா இந்த ஒரு டாக்ஸ் ஏத்தன ரீசனால. சோ இது வந்து இங்க இருக்க அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல இறக்கிட்டே வந்திருக்காங்க. நேத்துக்கான நாள்லயே மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து இறங்கிச்சு. இன்னுமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான நாள்லயுமே மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கவர்மெண்டோட பாராயுமே இப்ப வந்து ரெக்கார்ட் ஹைல வந்து இருக்கு. கவர்மெண்ட் வந்து இப்போ 17.2 லட்சம் கோடி ரூபாய் வந்து இப்ப பாராயிங் வந்து பண்ண போறாங்க. சோ இது எல்லாமே வந்து அதிகமான நம்பர்ஸா இருக்கு. இங்க யூஎஸ் டாரிஃப்க்கு கவுண்டர் அட்டாக்கா வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா அப்படி எதுவுமே எடுத்துட்டு வரல. சோ இது வந்து மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவான சென்டிமெண்டா வந்து இருக்கு. சோ ஓவராலா இந்த மாதிரி இருக்க எல்லா ரீசன்ஸுமே அமைஞ்சுதான் நேத்துக்கான மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸா வந்திருக்கு. இன்னைக்கான நாளுமே கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கும் அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. கோல்டு அண்ட் தென் சில்வர் ரெண்டுமே வந்து ரொம்பவே ஏறிட்டு இருந்தது. இப்போ வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. சில்வர் வந்து ரொம்பவே வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் 3 நாள்ல 1.5 லட்சம் ரூபாய் வந்து பர் கேஜிக்கு வந்து இங்க டிராப் ஆயிருக்கு. 4,20,000 ரூபாய் பர் கேஜிக்கு வந்து எம்சிஎக்ஸ் இண்டெக்ஸ்ல வந்து போச்சு. அங்க இருந்து இப்போ 1.5 லட்சம் ரூபாய் டிராப் ஆகி 2,65,000 ரூபாய் வந்து இருக்கு பர் கேஜிக்கு. சோ இங்க சில்வரோட பிரைஸ் ரொம்பவே வந்து டிராப் ஆயிருக்கு. ஏன் இந்த அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ஃபுல்லாவே இந்த சில்வர் ஃபுல்லாவே ஸ்பெகுலேட்டிவா தான் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் இருக்கதா வந்து சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பை பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஷார்டேஜ் இருக்கான ஷார்டேஜ் வந்து இருக்கு. பட் ஆனா பிசிக்கல் சில்வரா பார்க்கும்போது ஷார்டேஜ் இருந்தாலுமே இங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. சோ அப்படி இருக்கும்போது அதாவது 4,20,000 ரூபாய் வந்து ஹை பிரைஸ் இருக்கு அப்படின்னா இங்க 4 லட்சம் ரூபாய் தான் பிசிக்கல் சில்வரா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் 4,20,000 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆகணும். சோ இங்க ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ல கோல்டு வந்து ட்ரேட் ஆகுது இல்ல. பட் ஆனா இங்க சில்வர் மட்டும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க சில்வரோட டிமாண்ட் பிசிக்கலா பார்க்கும்போது இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஏன் டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகுது அப்படி டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் அங்க வந்து வாங்கணும்ல. அந்த மாதிரியான சினாரியோ வந்து கிடையாது. சில்வரோட ETF பொறுத்தல அது வந்து பிரைஸ் பிரீமியமா வந்து இருக்கு. அதாவது இங்க வந்து ஒரு 10% மேல வந்து இங்க பிரீமியம்ல தான் இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொன்னால் சில்வர் ETF தான் அதிகமான மக்கள் வந்து குமிறாங்க. சோ இது எல்லாமே இங்க டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸா வந்து இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ணாம இருக்குது. சோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ணாம இங்க சில்வரோட பிரைஸ் ஏறின ரீசனால இங்க ஆப்டிமிசம்னால சில்வரோட பிரைஸ் எல்லாமே ஏறிட்டே போச்சு. சோ இப்போ வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரீசன்ஸா வந்து பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சில்வர்ல ஏற்கனவே இருக்க டிமாண்ட் அப்படியே தான் வந்திருக்கு. இங்க பெருசா டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எதுவும் வர ஆரம்பிக்கல. 10 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இருக்க டிமாண்ட் தான் இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா இப்போ மார்க்கெட்ல
இந்த ஒரு சில்வரை ரேலி பண்றதுக்காக இந்த ஒரு நியூஸ் ஒன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஓவராலா சில்வர்ல இருக்க நியூஸா இருக்கு. அந்த ஒரு ரீசனால இங்க வந்து மார்க்கெட்ல ரொம்பவே வந்து இறங்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க கோல்ட பொறுத்தவரை மார்க்கெட் அதுக்கான டிமாண்ட் வந்து அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் அந்த கோல்டு வந்து பை பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. சோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே இருக்க ரீசனால கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இறங்குது. சில்வர் வந்து ரொம்பவே வந்து இறங்குது. சில்வரை பொறுத்தவரை இங்க ETF வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து இறங்கிருக்கு. அண்ட் தென் இங்க NSE நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சில்வர் ETF பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா ட்ரேடிங் மைனஸ் 2 டேஸ் அப்படின்றது தான் இங்க சில்வரோட கால்குலேஷனா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கோட்டக் ETF இருக்கு அப்படின்னா கோட்டக்கோட சில்வர் ETF இருக்கு அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட்ல க்ளோஸ் வந்து 286 ரூபா. பட் ஆனா அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ரேடிங் ஃபிகர்ஸா வந்து பார்க்கும்போது ட்ரேடிங் மைனஸ் 2 டே வந்து பார்த்தோம் அப்படின்னா 291 ரூபாய் வந்து இருக்கும். சோ இது வந்து மார்க்கெட் பிரைஸோட அபோவ்ல வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. சோ அதனால NSE என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா T-1 டே அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்தது அந்த பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகாது. இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பிரைஸ் ட்ரேட் ஆச்சோ அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சில்வர் வந்து ரொம்ப வந்து விழுந்துட்டு இருக்கு. சோ அதை வந்து இங்க கரெக்டா கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து எடுத்துட்டு வரணும். சோ இங்க சில்வரோட ETF இன்னும் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவுமே NSE வந்து கோட் பண்றாங்க. சோ இது எல்லாமே நம்ம பார்த்திருக்க வேண்டிய ஒரு ரீசனா வந்து இருக்கு. சோ இது வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. இந்த கோல்டுமே இறங்கிட்டு இருக்கு. சோ கோல்டு இறங்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க ETFல அந்த அளவுக்கான அந்த ஒரு எரர்லாம் வந்து கிடையாது. பிரீமியம்ல வந்து கோல்டு ETF வந்து ட்ரேட் ஆகல. ஸோ தென் பிசிக்கல் டிமாண்ட் சூப்பரா வந்திருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்டுமே ரொம்ப வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். அதனால 1-2ன்ற மாதிரியே பார்த்து கன்சிடர் பண்ணி போறதே பெட்டரா வந்து இருக்கு. ஐடிசி கம்பெனி இன்னைக்கான நாள்ல ரொம்ப இறக்குனாங்க அப்படின்னா அதை வந்து பல்க் மோட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இப்போ 308 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கீழே இறக்குனாங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமா கன்சிடர் பண்ணிப்போம். இன்னைக்கான நாளுமே மார்க்கெட் வாலட்டிலிட்டியா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மேக்ஸிமம் டிராப்ல தான் இருக்கும் அப்படின்றத மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க உள்ள வரது வைக்கிறதுக்கான பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லாத ரீசனால அண்ட் தென் இவங்க எல்லாருமே வெளியே போவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெவி செல் ஆஃப் இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ அப்படி இவங்க சொல்ற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கான நாள் நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் மூட்ல வந்து இறங்கும். நமக்கும் சேலரி வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து பல்க் பர்ச்சேஸ்ல இங்க ஐடிசி பக்கம் போவோம். வேற எதனா ரொம்ப ஸ்டாக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா அது பக்கம் மட்டும் பல்க் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு மீதி நம்ம 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா இந்த மந்த் ஃபுல்லாவே எவ்வளவு வாலட்டிலிட்டி இருக்கும்னு தெரியாது. சொன்னாலும் நம்ம 1-2ன்ற மாதிரி கொஞ்சம் வந்து பணத்தை வந்து தனியா ஒதுக்கி வச்சுப்போம். ஸோ இதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ் இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.